நேற்று நான் பிரெண்டா என்ற ஒரு பொண்ணை பத்தி உங்களுக்கு கதை சொன்னேன். அவங்க மவுண்ட் கிளைம் பண்ணும்போது அவங்களுடைய கான்டாக்ட் லென்ஸை தவறி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அந்த கதையுடைய தொடர்ச்சி தாங்க. என்னன்னா, இந்த பிரெண்டா அங்க உட்காஞ்சி கடல் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வசனமும் அவங்களுக்கு ஞாபகம் வருது. தேவனுடைய கண்கள் உலகெங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. அதை நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது இவங்க கூட போன கேங் எல்லாரும் இறங்கி கீழே வந்துட்டு இருக்காங்க. ஒரு புது குரூப் என்ன செய்யறாங்க, மலைகளை ஏற போறாங்க. ஏற போகும்போது அதுல இருந்து ஒருத்தர் என்ன செய்யறாரு, திடீர்னு கத்துறாரு, ஹே யாராவது கான்டாக்ட் லென்ஸ் தொலைச்சிருக்கீங்களா அப்படின்னு கத்துறாரு. எல்லாருக்குமே ஷாக்கு. எப்படிடா அவன் ஒரு கான்டாக்ட் லென்ஸ் இவ்வளவு பெரிய மலையில பாத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேக்குறாங்க. பிரெண்டா அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமா ஓடுறாங்க. ஓடி, ஆமாங்க அது என்னுடைய லென்ஸ், நீங்க எப்படி பாத்தீங்க, உங்களுக்கு எப்படி அவ்வளவு பவர்ஃபுல் கண் இருக்கு அப்படின்ட்டு கேட்கும் போது அவர் சொல்றாரு, இங்க பாருங்களேன், ஒரு ஃபன்னான விஷயம் என்னன்னா, ஒரு எறும்பு என்ன செய்து அதை தூக்கிட்டு போதுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த கான்டாக்ட் லென்ஸ் என்ன செய்து பார்த்தா ஒரு எறும்பு அழகா தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. பிரெண்டா இதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம். அதை உடனே வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பாக்கும் நன்றி சொல்றாங்க. ஏசப்பா, நான் ஜெபம் பண்ணேன், ஒரு சின்ன கான்டாக்ட் லென்ஸ் இவ்வளவு பெரிய ஸ்பேஸ்ல நீங்க எனக்கு அழகா கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்கப்பா, நன்றிப்பான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. சந்தோஷத்தோட போறாங்க. போய் அப்பா கிட்ட சொல்றாங்க. இவங்க அப்பா ஒரு கார்ட்டூனிஸ்ட், அதாவது கார்ட்டூன் படம்லாம் வரைகிறவர். அவர்கிட்ட சொல்றாங்க, அப்பா இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா உடனே என்ன செய்யறாரு, ஒரு படம் வரைகிறாரு. ஒரு எறும்பு என்ன செய்யுதுன்னா, அது அழகா ஒரு கான்டாக்ட் லென்ஸ தூக்கிட்டு போற மாதிரி ஒரு மலை அடிவாரத்துல வரைஞ்சிட்டு கீழே என்ன செய்யறாரு, இந்த வார்த்தையை எழுதுறாரு. என்னன்னா, தேவனே, அந்த எறும்பு சொல்லுது, நல்லா கவனிங்க, அந்த எறும்பு சொல்லுது, தேவனே இத நான் ஏன் தூக்கிட்டு போகணும்னு எனக்கு தெரியல, இத நான் சாப்பிடவே முடியாது, இது ரொம்ப ஹெவியா இருக்கு, ஆனா நீங்க சொல்லுனதுனாலதான் நான் உங்களுக்காக தான் இது தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி எறும்பு பேசுற மாதிரி அவங்க அப்பா அதை அழகா சித்தரித்து இருந்தாரு. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, ஆண்டவரே நீங்க ஏன் இந்த லோட எனக்கு கொடுத்திருக்கீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு நிறைய முறை நம்ம எல்லாரும் வாழ்க்கையில அட்லீஸ்ட் ஒரு முறையாவது சொல்லி இருப்போம். இதுல நல்லது எதுவுமே தெரியலையே, ரொம்ப பாரமா இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனா உங்களுடைய பிளான், உங்களுடைய இஷ்டம் இதுதானா, அதை நான் சுமக்க ரெடி அப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்மளும் அந்த எறும்பு மாதிரி சொல்லணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில வர ஒவ்வொரு சுமையும் அது மற்றவங்களுக்கு அது ஒரு உதவியாக மாறலாம். அவங்க தேடுறதுக்காக இது ஒரு பதிலாக இருக்கலாம். நீங்க கடவுள் உங்களை என்ன சொல்லி வழி நடத்துகிறாரோ அதை கவனிச்சு நடங்க. தேவன் கண்டிப்பாக என்ன செய்வாரு, உங்களை அவர் ஆசீர்வதிப்பாரு. உங்கள் மூலம் என்ன செய்வாரு, மற்றவங்களையும் அவர் ஆசீர்வதிப்பாரு. இத மனசுல வச்சுக்கிட்டு சமாதானத்தோடு தூங்குங்க. சங்கீதம் 55:22 சொல்லுது, கர்த்தருடைய பாரத்தை உண்மையில் போடுங்கள், அவர் உங்களை தாங்குவார் அப்படின்னு சொல்லுது. உங்களுடைய பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல போட்டுருவோம், கர்த்தர் நம்மை தாங்குவார். சமாதானத்தோடு தூங்குங்க. குட் நைட். ஆமென்.